ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாளை வருகின்ற, அதாவது 23/8/2025 அன்று வருகின்ற ஆவணி மாதத்தில் வருகின்ற சனி அமாவாசையை தவற விடாமல் நாம் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை திதி இன்று மதியம், அதாவது 22ஆம் தேதி மதியம் 12:54 தொடங்கி 23ஆம் தேதி மதியம் 1 மணி வரை உள்ளது. இன்றும் நாம் வழிபாட்டை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் நாளை வருகின்ற சனி அமாவாசையை தவற விடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளை சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால், பிறகு சந்திர பகவானும் கேதுவும் அதே ராசியில் சஞ்சரிப்பதால் நாம் நாளை விநாயகரையும் வணங்கலாம். நாளை சனிக்கிழமை ஆதலால் ஆயுட்காரகன், அதாவது சனி பகவானை நாம் வணங்குவோம் அல்லவா, அதே மாதிரி நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுட்கும் நாம் நாளை தவற விடாமல் நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஆவணி மாதத்தில் தான் மகாலயபக்ஷம் வரும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். அதுபோல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது தீபாவளிக்கு முன் வரக்கூடிய அமாவாசை அன்றுதான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு செல்வதாக ஐதீகம். நாம் இந்த அமாவாசை திதிக்கு படையல் போட்டு பிறகு காக்கைக்கும் வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பிறகு விநாயகரையும் வணங்கலாம். பிறகு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ செய்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த அமாவாசையை தவற விடாமல் நாம் வழிபாட்டினை மேற்கொண்டு நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பரிபூர்ணமாக பெறலாம். அதே மாதிரி பித்ருக்கடன் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும், வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.